இவங்க எல்லாரையும் சிறையில் அடைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக கான்ஸ்டபிளுக்கே பிடிக்கல, இந்த ஜிங்ஜா அடிக்கிற பர்சனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, இந்த சிறைக்கு அவன் சீஃப் ஆயிட்டா அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியலடா அப்படின்ட்டு இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட, இதுக்கப்புறமாக இந்த சிறைக்கு அக்யூஸ்டை கூப்பிட்டு நான் வரமாட்டேன், அக்யூஸ்டு யாராவது சிறையில் அடைக்கணும்னா நீயே வந்துக்கோ, என்னதான் நடக்குதுன்னு தெரியல, நான் கண்டிப்பாக அந்த ஜிங்ஜா அடிக்கிற ஆள் என்னமோ பண்ணியிருக்கான், என்ன சீஃப் ஆகிறதுக்கு அவனுக்குலாம் தகுதியே கிடையாது அப்படின்ட்டு பயங்கரமாக பொங்குன்னு பொங்கிட்டு போயிடுவாரு. அவங்க எல்லாரும் சிறைக்குள்ளே போயிட்டாங்க. தங்கச்சிமா ரூபா, உனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறதுக்கு, அண்ணா இது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் இது ஆரம்பம் தான், அவங்க ஜெயிலில் மட்டும் போனால் பத்தாது, அத்தோட எல்லா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எண்டு கிடையாதுன்னா பிகினிங் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அடுத்தது அந்த பிஸ்னஸ் மேனோட அந்த பிஸ்னஸ் அந்த ஷாப்பில் வச்சிருப்பார் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் அடிச்சு உடைக்க சொல்கிறாங்க. அப்போ மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் குறுக்கால் வந்து அவங்களையும் போட்டு அடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரே ஒரு பொம்பளை புள்ள இந்த பிஸ்னஸ் மேனோட தங்கச்சி புள்ள தான். உங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் இந்த அன்னிக்காரி அப்படியே தனாவட்டா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அப்போ நம்மளோட நயனா யோசிச்சு பார்க்குறா, ஏன்னா நயனாவையும் கூப்பிட்டு இந்த லெஜர் காப்பிட்டு இருப்பாங்க, இதில் இருக்கிறதுல உண்மையா நயனா நீ தான் எல்லாத்தையும் எழுதி மெயின்டைன் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நயனா வந்துட்டு ஜி கிட்ட கேட்டிருப்பா, இந்த லெஜர் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, இந்த பாரு நயனா, இந்த விஷயத்தில் நானே உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் முடியல, ஏன்னா ஆதாரம் வந்து வலுவாக இருக்குது, இந்த லெஜர் எப்படி கிடைச்சதுன்னு என்கிட்ட கேட்காத, அது சீக்ரெட், அதை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக நயனாவால் மறுக்க முடியல, அந்த லெஜருங்கிறது உண்மை, அவங்க கைக்கு எப்படி கிடைச்சதோ அது தெரியாது, ஆனால் கிடைச்சிருச்சு, மாட்டியாச்சு, அவ்வளோதான். பிஸ்னஸ் மேனும் நம்மளோட தேவனும் ஒரே சிறையில் தான் இருப்பாங்க. பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ரூபா தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேவனுக்கு வருத்தம் என்னன்னா, இல்லை பிஸ்னஸ் மேனும் வந்து ஜெயிலுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது தான் வருத்தம். அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டம் வகுக்கிறாலே நம்ம நயனா தான். நயனாக்கு அப்புறமாக நம்ம தேவன். இப்போ அவங்க 2 பேருமே ஜெயிலில் இருக்காங்க. அவங்க எப்படி வெளிக்கொண்டு வருது என்னன்னு தெரியல. சாய் டீச்சர் பென்னெல்லாம் உட்காந்து மண்டையை பிச்சுக்கிறாங்க. தேவோனை சிறையில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மீனாவுக்கு அந்த ஹெட் லேடிக்கும் நல்லாவே தெரியும். பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக சுசுருக்கு வர சொல்லி பேசி பார்க்குறாங்க. பட் அவங்களால முடியறதில்ல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இதுக்கு பின்னாடி ரூபா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக ஜங்கு வந்து ரூபாவை கூப்பிட்டு, என்ன உனக்கு சந்தோஷமா, தேவன் ஜெயில் இருக்கான் இப்போ நிம்மதி அப்படிங்கிறதுக்கு, ஓகே ஓகே, ஆனால் இது ஓகே தான், நான் இன்னும் திருப்தி அடையணும் அப்படின்னா அவன் எனக்கு எதிர எவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கான், என் முன்னுக்கு முட்டி போட்டு அம்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சணும், அப்போதான் எனக்கு திருப்தி அடைவேன். இதை பாரு ரூபா, நான் உன்னே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, யாரை வேணும்னாலும் அவங்க முட்டியை உடைக்க சொல்றியா, அவங்க வாழ்க்கையை அழிக்க சொல்றியா, நான் பண்ணுறேன், ஆனால் என் பையனை விட்டுடு, என் பையனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, உங்கள் பையன் ஒன்றும் தனியால் கிடையாது, அந்த பிஸ்னஸ் மேன் கூட சேர்ந்துட்டு எல்லா காரியமும் பண்ணுறான், எல்லாத்தையும் மொத்தமாக அடிச்சு ஒழிச்சாதான் நான் நிம்மதியாக இருப்பேன். உங்கள் பையனா இருந்துட்டு போகட்டும், அவ்வளோதான், எனக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாது, அது வரைக்கும் ஓகே, இல்லைன்னா அப்புறம் நான் என் வேலையை காட்டிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்கள் பையனுக்கு பண்ணலாம்னு நினச்சிடாதீங்க, நான் கூட உங்களை விட்டுடுவேன், ஆனால் ராஜமாத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஜாக்கிரதைன்னு சொல்லி மிரட்டிடுவான். இங்கே சினியை எழுப்பலாம், அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு மெய்டு வந்து அவங்க நெத்தியை தொட்டு பார்த்தா கொதின்னு கொதிக்குது. உடனே டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. ஒரு நாடி துடிப்பெல்லாம் செக் பண்ணிட்டு, அம்மா இந்த பொண்ணுக்கு உடம்புக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா எந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனும் இல்லை, பிளட் ஃப்ளோ கரெக்டாக தான் இருக்குது, ஹார்ட் பீட்டும் கரெக்டாக தான் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பொண்ணோட மனசில் இருக்குது, கொஞ்சம் என்ன ஏதுன்னு மனசு விட்டு பேசி பாருங்க, இங்கே தானே பொண்ணோட அம்மா, பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போதான் வந்து ரூபா வந்து கேட்பா மற்ற மேடிக்கிட்ட என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்குற சமயத்தில், இல்லை இந்த மாதிரி ஜி பாராமுகமாக இருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ஷினிக்கு மனசில் இருக்கு போல இருக்கு, அதை தவிர்த்து எங்களுக்கு தெரியலமா அப்படிங்கிறாங்க. அவன் பாராமுகமாக இருந்தா அதுல என்ன இருக்கு, கல்யாணம் நடக்க தானே போகுது அப்படிங்கிறப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிக்கிறா ஷினி. என்னம்மா ஆச்சு, நீ இவ்வளோ மனவேதனைப்பட்டு இருக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா குறை, அம்மா கிட்ட சொல்லுங்கிறப்போ, அம்மா ஜி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாருமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலமா அப்படிங்கிறப்போ அவ்வளோதான் ரூபாக்கு மனசெல்லாம் பதறுது, செம கோபம் வருது, அண்ணங்கிட்ட கொட்டி தீக்குறான். அண்ணா என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணு அவன் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவான், ஏன் நான் கான்குபேன், என் பொண்ணு கான்குபேனோட பொண்ணுங்கிறதுக்காக அப்படிங்கிறப்போ, ரூபா முட்டாள்தனமாக பேசாத, நீ என்ன கான்குபேன், ஜங்கோட லீகல் ஒய்ஃப் நீ, இப்போ ஜங்குக்குன்னு வேற கான்குபேனும் கிடையாது, ஒரே மனைவி நீ மட்டும்தான், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அவன் என் பொண்ணு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு இவ தையா தக்கான்னு குதிக்கிறான். நம்ம நயனாக்காக நல்ல சாப்பாடெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க குக்கிங் லேடி. அவங்க கிட்ட நயனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த ஜிங்ஜா அடிக்கிற ஆஃபீஸர் திடீர்னு எப்படி சீஃப் ஆனாரு, எனக்கு என்னமோ அவர் மேலே தான் சந்தேகமா இருக்கு, அதனால கொஞ்சம் அவரை கண்காணிங்கன்னு சொன்ன சமயத்தில் அதெல்லாம் கண்காணிச்சிருப்பாங்க. வந்து சொல்றாங்க, ஆமாமா அந்த ஜிங்ஜா ஆஃபீஸருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த ஆள் சரி கிடையாது, அவன் வந்து உடனே சீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அப்படி பார்த்தா ஜெயிலர் தான் அடுத்த சீஃப் ஆயிருக்கணும், இல்லைன்னா வேற ஏதோ புது சீஃப் தான் வந்திருக்கணும். அடிக்கடி இந்த ஜிங்ஜா ஆஃபீஸர் எங்கேயோ போறான், ரூபாவோட சில ஆட்களை பார்க்கறான், மீட் பண்றான், என்னால் அதுக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியலமா அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு நம்ம நயனாவுக்கு புரியுது. இதை பற்றியெல்லாம் வந்துட்டு இப்போ கைதியாக இருக்கிற சீஃப் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நாம வந்து தப்பு பண்ணிட்டோம்னா, ஆனால் மாட்டிக்கிட்டோம், நாம வந்து இதுலேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன நான் சொல்கிறேன், நீ ஏதாவது ஐடியா கொடுப்பியே, ஏதாவது ஐடியா கொடு அப்படிங்கிறாங்க. சீஃப், நாம 2 பேரும் பண்ணது ஒரு வகையில் தப்பு தான், நான் 10 பைசா கூட வாங்கல, ஆனால் நான் தான் அந்த கணக்கு எல்லாத்தையும் எழுதியிருக்கேன், உங்களுக்கு கமிஷன் வந்தது நான் தான் பார்த்துருக்கேன், எதுவும் பண்ணாமல் இருந்திருக்கேன், ஸோ என் மேலேயும் தப்பு இருக்கு, நம்ம யாருக்கிட்டையும் அடிச்சு பிடுங்கல அப்படின்னாலும் கமிஷன் வாங்கினது தப்பு தான், அது இல்லீகல் தான்,
அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இதை பாரு நயனா, என் வாழ்க்கை இத்தோடு முடியுதுன்னா நான் மட்டும் போக மாட்டேன், அந்த ஜிங்சா ஆஃபீஸரையும் கூப்பிட்டு தான் போவேன். அவனால தான் எனக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற சமயத்தில் இது அந்த ஜிங்சா ஆஃபீஸர் தள்ளி நின்று பார்த்துருவாரு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்காது. ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா புதுசாக வந்து திட்டம் போட்டு வெளியே போயிடுவாங்களோ, தப்பிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இவங்க 2 பேரும் பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீஃபை போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. தன்கிட்ட இப்ப பவர் வந்துடுச்சு, இவன் தனக்கு கீழே அப்படிங்கிறப்போ வஞ்சமெல்லாம் இப்பதான் வெளியே வருது. இந்த ஆள் மிதிக்கிற மிதியில அவர் செத்துருவார் போல இருக்கு. கடைசியில் எல்லாரும் வந்து பிடிச்சுக்கிறாங்க. அப்ப கூட விடுங்கடா, எனக்கு இப்பதான்டா ஆத்திரம் தீர்ற அளவுக்கு அடிக்க முடியும் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமாக இந்த கமிஷனர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல இந்த ஜேட் லேடி தான் இருப்பாங்க. இல்ல ஐயா இப்ப ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு, அவர் எழுந்ததுக்கு அப்புறமாக நீங்க வந்து போனீங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு ஜேட் லேடி சொல்லுவாங்க. கமிஷனரும் சரிங்க அப்படின்ட்டு போக பார்க்க, கமிஷனரே ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு இந்த நயனா பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா ஏது பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே, ஏன் கேக்குறீங்க? அந்த பொண்ணு இப்ப ஜெயில இருக்கா அப்படிங்கிறப்ப இவருக்கு ஷாக்கா இருக்கு. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா அரசரை பாக்குறதுக்காக இவர் வராரு. அரசர் தான் கூப்பிட்டு விட்டு இருந்திருப்பாரு. நான் உங்களுக்கு ரொம்ப போரிங்கான வேலை கொடுக்குறேன், யாரோட பார்வையும் உங்க மேல படாம வச்சுட்டு இருக்கேன், அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா கமிஷனரே அப்படிங்கிறப்போ, தெரியும் அரசரே, பெருசா யாரும் நோட்டீஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் முக்கியமான காரணத்துக்காகவும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்ற சமயத்துல, ஆமா நீங்க சரியா சொன்னீங்க, அதுக்காக தான் நான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த ஜெயிலில் லேடி வார்டனா இருக்கிற நயனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தி நான் கொஞ்ச நாட்களாக கேள்விப்படுறேன். அந்த பொண்ணு ஸ்பையா இருந்தாலாமே, உங்களுக்கு தெரியாம இருக்காது, ஏன்னா நீங்க கமிஷனர் அப்படிங்கிற போர்வேல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் நீங்களும் ஒரு ஸ்பை தானே, அதனால அந்த பொண்ணை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இவர் இப்ப அந்த பொண்ணு ஜெயில இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா போதும், அரசியலை காப்பாத்திருப்பாரு. ஆனா அந்த கேஸ் என்ன ஏது அப்படின்னு இவருக்கு தெரியாது இல்லையா, ஏன்னா நயனா எந்த கேஸுக்காக உள்ள இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் எதுவும் தெரியாதனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா ஸ்பையா இருந்த பார்க் இறந்து போன விஷயத்துல பழியை ஏத்துக்கிட்டது நயனா தானே, கடைசியில அந்த விஷயத்துல இருந்து நயனாவை காப்பாத்தினது ராஜமாதா தானே, அதையும் சேர்த்து சொல்றாங்க. எங்க அம்மாவை நயனாவை காப்பாத்துறது, சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் ராஜமாதா அவங்களோட பர்சனல் பாடி கார்டு கூப்பிட்டு, அரசரோட நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ, எந்த பிரச்சனையும் இல்லை ராஜமாதா, அவர் இப்போ அரண்மனை விட்டு எங்கேயும் போறதில்ல, அவரோட பேலஸ்ல சேம்பர்ல தான் இருக்காரு. அப்படியா, ஏதாவது வித்தியாசமா இருந்ததுன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கமாக அரசர் அவங்க மேடையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, ராஜமாதா என்ன பண்றாங்க எது பண்றாங்க அப்படிங்கிறப்போ, இல்ல விரதம் இருந்துட்டே இருந்தாங்க சாப்பிடாம, பட் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல அரசரும் கேட்டுக்கிறாரு. ஜெயிலில் இருக்கிற பிசினஸ் மேனையும் தேவனையும் பார்க்கறதுக்காக இந்த ஹெட் லேடியும் மீனாவும் வருவாங்க. கொஞ்சம் லஞ்சமெல்லாம் கொடுத்து தான் பார்க்கறதுக்கே பெர்மிஷன் வாங்கிட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமாக தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பேசி பார்த்தோம், அப்போதான் தெரிய வந்தது உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த ஜங்கு தான் அப்படின்னு சொல்ற சமயத்தில் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம தேவனுக்கு பட்ட முகத்தில் காட்டிக்கிறது இல்லை, அந்த பிசினஸ் மேனுக்கு தான் பயங்கர ஷாக்கிங். என்னடா இது, பையனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்த மனுஷனே பையனை ஜெயிலில் போடுறதுக்கு காரணமா இருந்திருக்கானா அப்படின்னு அவருக்கு இருக்கு. நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், நாங்கள் போய் ஜங்கு கிட்ட கொஞ்சம் கெஞ்சலான் இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம தேவனுக்கு கோவம் வந்துடுது. இதை பாருங்க, நான் செத்தாலும் சாவேனை தவிர்த்து அந்த ஆள் கிட்ட எனக்காக நீங்கள் போய் கெஞ்சக்கூடாது அப்படின்னு கோவம் இருந்து போயிடுவாங்க. இப்படி இருக்கான் தேவன்னு கேட்குற சமயத்தில் பிஸ்னஸ் மேன் இருந்துட்டு, அமைதியாக இருங்க, அவன் இப்போ ரொம்ப ஷாக்கில் இருக்கான், அவங்க அப்பா நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் தன்னோட அப்பன் தன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து தள்ளிட்டான் அப்படிங்கிறப்போ ஒரு பையனுக்கு எப்படி இருக்கும், அந்த ஷாக்கில் தான் இருக்கான், விட்டுடுங்க. சரி இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது, என்ன வேணாலும் சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, ஒன்றும் பண்ண முடியாதுமா விட்டுரு, இதுக்கப்புறம் எங்கள் வீதியில் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜியோட அப்பாவை கூப்பிட்டு, உங்கள் பையன் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி என் பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கான் தெரியுமா அப்படிங்கிறப்போ, ஐயோ அந்தளவுக்கு எனக்கு தெரியாதாயமா அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, என் பொண்ணு அலறதுக்கு காரணம் உங்கள் பையன் தான், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற சமயத்தில் இவர் போய் ஜி கிட்ட பேச, ஜி இருந்துட்டு ஸ்டப்பனாக இருக்கான், கிடையவே கிடையாது, என்னால் வந்து முடிவை மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. டே அவங்க பதவியில் இப்போ அதிகாரத்தில் எல்லாத்துலேயும் பெரிய ஆளுங்கடா, நம்மளை அழிச்சிடுவாங்க அப்படிங்கிறப்போ, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றுக்கிறேன், என்ன எது நான் பார்த்துக்கிறேன், சத்தியமாக நான் வந்து அந்த பொண்ணை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஜியோட மனசு டக்குன்னு மாறதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டபிளை வந்துட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க. அன்னிக்கறி தான் கேட்பாங்க, என்னாச்சு ஜியோட நடவடிக்கை டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கே, உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படிங்கிறப்போ, ஆமாம்மா எங்களுக்கே வந்துட்டு அதில் கொஞ்சம் மாற்றம் தெரியுது, அதுக்கான காரணம் கடைசி அந்த நயனா பொண்ணை வந்து பேசிட்டு போயிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் இந்த ஜியோட நடவடிக்கையில் வந்துட்டு கொஞ்சம் மாற்றம் இருக்கு அப்படிங்கிறப்போ, இது அன்னிக்காரி அப்படியே போயிட்டு இந்த ரூபா கிட்ட சொல்ல, அப்போ இந்த பிரச்சனை எனக்கு வர்றதா இருந்தாலும் அதுக்கு படி இந்த நயனா இருக்கா, என் பொண்ணோட வாழ்க்கையவே அழிக்கிற அளவுக்கு வந்துட்டாளா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜங்க பார்க்க வராங்க. ஜங்க ஆல்ரெடி கோபத்தில் இருக்காரு. என்ன ரூபா இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறப்ப, இதை பாருங்க, நீங்க வந்து எப்படியாவது தேவனை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க இல்லையா, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கு வில்லனுக்கு ஒன்று பண்ணணும், அந்த நயனாவை வந்து ஸ்லேவா மாத்திடணும், அதுவும் அரசாங்க ஸ்லேவா மாத்திட்டு வேற ஒரு ஐலாண்டுக்கு அவளை அனுப்பிச்சு வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. என்ன பேசுற, அந்த பொண்ணு நயனாக்கு பின்னாடி காவலா ராஜமாதா இருக்காங்க, அந்த பொண்ணு நம்மளுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்ததை நாமளே பக்கத்துல இருந்து கேட்டோம், அப்படி இருந்து அந்த பொண்ணை ஒன்றும் பண்ண முடியாம தான் விட்டு வச்சிருக்கோம். இதை பாருங்க, அதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது, எனக்கு வேணுங்கிறது அந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே நான் அவளை பார்க்கக்கூடாது, அவளை கவர்மெண்ட் ஸ்லேவா மாற்றி வேற ஐலாண்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, அப்போ நான் தேவனை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வார்டன் ஓடி வராங்க, சாய பெண்ணை டீச்சரை பார்க்கறதுக்காக, என்ன நடந்துட்டு இருக்கு, அதை விசாரிச்சிங்களா கொண்டீங்களான்னு சொல்லி கேட்குறப்போ, இதுக்கு பின்னாடி எல்லாம் வந்துட்டு ஜங்கு இருக்கான், ரூபாவும் இருக்கான், ரூபாதாவோட கைதான் ஓங்கி இருக்கு.
ரூபாக்கு வந்து நயனாவை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுல அவன் மைண்டா இருக்கா. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே டைம் தான் ட்ரையல் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிறப்போ நயனாவை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற ஜங்கு ரூபாவும் என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த ட்ரையல் மட்டும் நம்ம நயனாவுக்கு எதிராக போயிடுச்சு அப்படின்னா ஒன்று அவளுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஸ்லேவ் ஆக்கிடுவாங்க. அப்படி ஸ்லேவ் ஆயிடணும் அப்படிங்கிற தண்டனையை மட்டும் நயனாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவள் வாழ்றதே கஷ்டமா போயிடும். அப்படிங்கிறப்போ ஏதாவது ஐடியா பண்ணுங்க டீச்சரே அப்படிங்கிறப்போ எனக்கு இப்போ எதுவும் தோணலை. அப்படியே பிளாங்க் ஆகி நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் வார்டன் தான் அழுதுகிட்டே இருந்திருப்பார் நைட்டு ஃபுல்லா. ஆனால் அதில் ஒரு ஐடியா அவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த நாள் சாயை கூப்பிட்டு, இதை பாருடா, நைட்டு முழுக்க அழுதுட்டு இருந்தது நான் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னால் நயனாவை சாகவும் பலி கொடுக்க முடியாது, ஸ்லேவாவும் அவள் போகிறதுக்கு என்னால் வந்து ஒத்துக்க முடியாது. அதுக்கு பதிலாக அவளை வந்து ஜெயிலிருந்து தப்பிக்க வச்சிடலாம். அவள் எங்கேயோ போயிட்டு வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்போ இது ஒன்று தான் ஐடியாவாக இருக்கு. நயனா இடத்துல வேற ஏதாவது பொண்ணை வச்சுட்டு நயனா வாங்குறது தப்பிக்க வைக்கணும். நாளை பின்ன தெரிய வந்தா கூட நயனா இடத்துல இருக்கிற பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நயனா கூட அந்த பொண்ணு வந்து செல்லுல ஒன்னாதான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு ஏதாவது பண்ண அப்படிங்கிறப்போ சாய் கூடவே ஒரு பொண்ணு பையனும் இருப்பாங்க இல்லைங்களா, அதுல அந்த பொண்ணுக்கு ஜெயில் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து போட வச்சுக்கிட்டு ஜெயில இருக்கிற அந்த ஜெயிலர் அதுக்கப்புறம் குக்கிங் லேடி இவங்க 2 பேர்த்துக்கிட்டே சொல்லி அந்த டைம் வந்துட்டு எல்லா செக்கிங்ல இருப்பாங்க இல்லைங்களா கார்ட்ஸ் எல்லாம், அவங்க எல்லாரையும் டைவர்ட் பண்ண சொல்லிட்டு நயனா இருக்கிற செல்லுக்கு வந்து ஓப்பன் பண்ணி நயனா வெளியே கூப்பிட்டு வராங்க. இந்த பொண்ணு உள்ள வைக்கிறாங்க. நயனா கொண்டு புரியாம தான் வருவா. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்டனை பார்த்து கேட்கறதுக்கு வார்டனும் சாயும், நீ ஓடி போயிடு நயனா, உனக்கு வந்து ட்ரையல் வரப்போகுது, அதுல வந்து உன் குற்றத்தை கண்டிப்பா நிரூபிச்சிருவாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஜங்கு ரூபாவும் இருக்காங்க. அப்படி நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா உன்னை வந்து கொல்ல சொல்லி மரண தண்டனை கொடுத்துருவாங்க, அப்படிலாம் ஸ்லேவ் ஆக்கிடுவாங்க. அது ரெண்டையும் என்னால தாங்க முடியாதுமா. உன்னை பெத்து போட்ட அம்மா உன் முகத்தை கூட பார்க்கல, நான் தான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். என் கண்ணு முனுக்கு நீ படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியாது, ப்ளீஸ் போ அப்படிங்கிறதுக்கு. இல்லைன்னா நான் போக மாட்டேன், நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரி ஓடி போய் அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்டப் பண்ணா நிற்கிறான். இந்த பக்கமாக ஜெயிலரும் குக்கிங் லேடி தான் பேசிப்பாங்க. நயனா தப்பிச்சிருப்பாள்ல, கண்டிப்பாக தப்பிச்சிருப்பா, அதே மாதிரி கவலைப்படாதமா, இதுக்காக நம்ம ஒன்றும் கொன்னெல்லாம் போட்டுற மாட்டாங்க, தண்டனை கொடுப்பாங்க அவ்வளோதான். அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஜிங்சா ஆஃபீஸர் அவர் பாட்டுக்கு வந்து போய் நயனாவை கூப்பிட்டு வா, நான் சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னது நயனாவான்னு இவங்க திக்குன்னு பார்த்து நிற்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சொல்றது உங்க காதில் விழுகலையா, சரி நானே போய் நயனா பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு வரப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விழுந்ததுக்கு அப்புறம் தெரிய வர வேண்டியது இப்பவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நயனாவையும் பிடிச்சிடுவாங்க, இவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும், ஒரு நல்லது நடக்காம போயிடுமென்ட்டு இவங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா அந்த செல்லுக்கே வந்து பாக்குறப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணு திரும்பி படுத்துக்கிறா, தூங்குற மாதிரி நடிக்கிறா. ஆனா இந்த ஜிங்ஜா ஆஃபீஸர் விடுற மாதிரி இல்ல, நயனா எந்திரி எந்திரின்னு எழுப்பி கடைசியில முகத்தையும் பாத்துடுறாரு. அப்போ நயனா இல்லையா இது, ஐயோ நயனா தப்பிச்சிட்டா, கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லா ஆஃபீஸரும் அதை சொல்ல, இது காதுல விழுகுது. யாருக்கு, நம்ம பிசினஸ் மேனுக்கு தேவோன்னு கேட்டுச்சா, நயனா தப்பிச்சிட்டாலமா அப்படிங்க. அவங்க 2 பேரும் ஒன்றும் தெரியாம இருக்காங்க. எல்லா காட்சியும் கூப்பிட்டு அந்த பொண்ணை போய் தேடுங்க தேடுங்க அப்படிங்கிறப்ப நயனாவே ஓடி வரா. நான் எங்கேயும் போகல, தப்பிக்க வரல, எங்க தான் இருக்கு அப்படிங்கிறப்போ அப்புறம் எங்க தான் இருந்த நீ இவர் கத்துன்னு கத்த சாய் இந்த பக்கம் வராங்க. டீச்சரும் பெண்ணும் கேட்குறாங்க, எங்கடா நயனா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஐயோ நயனாவை கிட்டத்தட்ட வெளியே கூப்பிட்டு வந்துட்டோம், அவள் தப்பிச்சு போகவே முடியாதுன்னு ரொம்ப ஸ்டபனா இருந்துட்டா, அதுக்கு நாங்கள் என்ன பண்றது, அந்த புள்ள அப்படி சொன்னா அவளை கையை பிடிச்ச தரத்தை இழுத்துட்டு வர வேண்டியது தானே, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு டீச்சருக்கு. அவ்வளோதான், இதுக்கு மேல அந்த பொண்ணோட விதிதான், எப்படி போய் முடியும்னு தெரியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இங்க காமெடி சீன் தான் போயிட்டு இருக்கும். இவங்க எல்லாரையும் நிக்க வச்சுட்டு அந்த ஜிங்சா ஆபீசர் பயங்கரமா குதிப்பாரு. அவர் பாக்குறதுக்கே காமெடியா தாங்க இருக்கும். என்ன தைரியம் இருந்தா இவளை தப்பிக்க வைக்க பாப்பீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆச்சா போச்சா என் பதவி போயிடும் அது போயிடுதுங்கிறப்போ, சார் சும்மா தக்கான்னு குதிக்காதீங்க, அதான் அந்த பொண்ணு தப்பிச்சா போச்சு, அதான் மறுபடியும் ஜெயிலுக்குள்ளேயும் வந்துருச்சுல அப்படின்னு சொல்றப்போ இவரு நீங்க தப்பிக்க வைக்கிறதுக்கு இத்தனை பேர் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க, அது தப்பு இல்ல, அந்த பொண்ணு திரும்பி வந்ததுனால நான் எதையும் கண்டுக்காம விட்டுணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஜிங்கு குதிப்பாரா. வார்டனுக்கு வந்த கோவத்துல, இதை பாருங்க இது இப்படியே விட்டீங்கன்னா நல்லது, இந்த பொண்ணு தப்பிக்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதனால எங்களுக்கெல்லாம் பாதிப்பு கிடையாது, இந்த பொண்ணு தப்பிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் சீஃப் ஆன உங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க இதை பத்தி எல்லாம் மறந்துருங்க, எல்லாரும் வந்து போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக நயனா யோசிக்கிறா, என்ன பண்ணலாம், எப்படி வந்து நம்ம இந்த சிறையிலிருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு யோசிச்சு வார்டனை பார்க்க வர சொல்றா. என்ன நயனான்னு வார்டன் கேட்கறதுக்கு, இந்த மாதிரி நீங்க பேலஸ்க்கு போனீங்க அப்படின்னா ராஜா மாதாவோட பர்சனல் பாடிகார்டுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் இது, அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அந்த பேலஸ்குள்ள இந்த இடத்துல தான் இருக்கு, அவர்கிட்ட போய் என்னை பத்தி சொல்லுங்க, கண்டிப்பா அவர் எனக்கு உதவி பண்ணுவாரு, ராஜமாதா கிட்ட சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரும் வராரு. நயனா வந்து ஒரு விஷயம் சொல்ல சொன்னா அப்படின்னதும் இவரும் கூப்பிட்டெல்லாம் பேசுறாங்க. இந்த மாதிரி நயனா பொண்ணு ஜெயில இருக்கா, அவளுக்கு உதவி பண்ணுங்க, ராஜமாதா கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறதுல கேட்டதோட இவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த பர்சனல் பாடிகார்டு கிட்ட ஜங்கு பேசியிருப்பான். இதை பாரு பர்சனல் பாடிகார்டு, ராஜமாதா சொன்னதுனால நயனா அவ பாட்டுக்கு அவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா, ராஜமாதா சொன்னதெல்லாம் எனக்கு தெரியுது, உங்ககிட்ட சொல்லி அந்த நயனா பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது, பட் இந்த வட்டம் இந்த பொண்ணு ஜெயில இருக்கா, அவ யாராவது மூலியமாக உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு அனுப்பிச்சா அப்படின்னா நீ அதை பத்தி எதுவும் வந்து கேர் பண்ணிக்க கூடாது, ராஜமாதாவோட காதுக்கு கொண்டு போக கூடாது அப்படிம்பாங்க. ஏன் அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணாம தண்டனை அனுபவிக்கிற அப்படின்னா ஹெல்ப் பண்ணும் தானே அப்படிங்கிறப்போ, இதை பாரு அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, அவ தப்பு பண்ணாலா இல்லையாங்கிறது, அவ கவர்மெண்ட் ஸ்லேவ் ஆக போறா, ஐலாண்டுக்கு போறா,
இவ்வளவுதான் நடக்க போகுது. அவ சம்மந்தப்பட்ட யாராவது வந்து ராஜமாதாவை பார்க்கணும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா அதை நீ பண்ணக்கூடாது. அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அப்படி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா தப்பு பண்ண ஒருத்திக்கு நீ ஹெல்ப் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பாங்க. அதனால இவர் இதை பாருங்க, என்னால் நயனாக்களை உதவி பண்ண முடியாது. ஐயா இப்படி சொல்லாதீங்க ஐயா ப்ளீஸ். நீங்கள் கெஞ்சர் சமயத்தில் இதை பாருங்க, நயனா கிட்ட சொல்லிடுங்க, என்னால் உதவி பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்காக என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டாம், நயனா கிட்ட சொல்லிடுங்க அப்படிம்பாங்க. வார்டன் வந்துட்டு அப்படியே நயனா கிட்டே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பிஸ்னஸ்மேன் கொஞ்சம் அவசரப்பட்டுருவாங்கங்க. இந்த பிஸ்னஸ்மேன் வந்துட்டு ஃப்ரெண்டையும் தன்னோட மேனேஜரையும் பார்க்க வர சொல்லியிருப்பாங்க. வந்ததுமே ஐயா எங்களை கூப்பிட்டீங்களே எதுக்கு ஏதுங்கிறதுக்கு, என்னை பார்த்துட்டு நீங்கள் ஜெயிலிருந்து போனதும் நேராக போயிட்டு ரூபாவை பாருங்க, ரூபாவை பார்த்துட்டு நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா இவங்க ரூபா வந்து பார்க்கவும் வந்துருவாங்க. அண்ணா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் மேனோட ஆட்கள் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப ரூபா பரவாயில்ல அனுப்புங்க அப்படிம்பாங்க. அங்கே வந்ததும் அம்மா ஜெயிலில் போய் நாங்கள் பிஸ்னஸ் மேனை பார்த்துட்டு தான் வரோம். இதுக்கப்புறமாங்க எங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே தான் நடக்க போகுது. உங்கள் பிஸ்னஸோட எங்கள் பிஸ்னஸையும் நாங்கள் இணைச்சிக்கிறோம். ப்ளீஸ்மா எப்படியாவது தேவோனையும் பிஸ்னஸ் மேனையும் வெளியே கொண்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. ரூபா அசால்ட்டா ஓகேன்னு சொல்லிட்டா. ஏன்னா ஏற்கனவே தேவோன்னு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தானே ரூபா இருந்தா. தேவோன்னு ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக அந்த நயனா பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்லேவ் ஆகிட்டு ஐலாண்டுக்கு போகணுங்கிறது தானே அவள் பிளானு. இவங்க அவசரப்பட்டதுனால இப்போ இந்த பிஸ்னஸ் இப்போ இவளுக்கு வந்துருச்சு. இவங்க இதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ரூபாவும் ஓகேன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறமாக அண்ணா வந்து என்ன ரூபா ஒரே கல்லில் 2 மாங்காய், கண்ணா லட்டு தின்ன ஆசையும் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு போல இருக்குங்கிறப்போ, ஆமாண்ணா நல்ல நேரம் வந்தால் இப்படி தான் வரணும். அந்த தேவனை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தான் நான் இருந்தேன். ஆனால் அது தெரியாமல் இவங்க வந்து அதுக்கு டீலிங் வேறு பேசிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் என் பிஸ்னஸும் பெருக போகுது, என் எதிரிகளும் குறைய போகிறாங்க அப்படின்னு இவ குதூகலமாக இருக்கா. அதுக்கப்புறம் ரூபாவோட அண்ணா வந்து ஜெயிலுக்கு வராங்க சீஃபை பார்க்கறதுக்காக. சீஃபை கூப்பிட்டு ஆஃபீஸ் ரூமில் தான் பேசுகிறாங்க. அந்த ஜிங்சா ஆஃபீஸரை வெளியே வந்து நிற்க சொல்லிடுவாங்க. இதை பாருங்க சீஃப், ட்ரையல் வரப்போகுது. அப்போ நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹார்டான பனிஷ்மெண்ட் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னா நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. எல்லா பள்ளியும் நயனா மேலே போட்டுருங்க. அப்போதான் எல்லாத்துக்கும் காரணம் ப்ளேம் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. அதுக்கு இந்த ஆள் ஓகே சொன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இது எல்லாத்தையும் பேசிட்டு அவர் வெளியே வர்றப்போ ஜிங்சா ஆஃபீஸர் கேட்பாங்க, என்ன ரகசியமாக பேசுறீங்க அப்படிங்கிறப்போ, அது உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைன்ட்டு இவர் வந்துருவாரு. உள்ளே வந்துட்டு பார்த்தா இப்போ அந்த சீஃப் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருப்பாங்க. டேய் ரொம்ப நாளைக்கும் ஆட்டம் இல்லடா, அந்த சீஃபுங்கிற பதவி எனக்கானது, நான் அங்கே வருவேன் அப்படின்ட்டு போகிறப்போ, என்னடா இது இவங்க கூட சேர்ந்துட்டு நம்மளை கவுத்துருவான் போல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆஃபீஸருக்கு பயமாக இருக்கும். அதுக்கப்புறமாக நயனாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு தேவோன்னு கேட்டிருப்பாங்க. அதனால அந்த செல்லுக்கே கூப்பிட்டு கொண்டு வந்து விடுறாங்க வார்டன். அந்த சமயத்தில் இவர் கேட்பாரு, ஏன் நயனா உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களா, தப்பிச்சு போயிருக்க வேண்டியது தானே, ஏன் திரும்பி வந்தா அப்படிங்கிறப்போ, இல்லை நான் தப்பிச்சு போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கிற எத்தனை பேர் தெரியுமா இங்கே வந்து பலியாவாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுமா, இவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறப்போ, முட்டாளா நீ வாழ்றதை பற்றி தான் யோசிக்கணும், அடுத்தவங்களை பற்றி ஏன் யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ராஜமாதாவை வந்து உனக்கு தான் தெரியுமே ஆரம்பத்தில் ஒன்று ஒரு வாட்டி காப்பாற்றிருக்காங்க இல்லையா, அவங்களோட பர்சனல் பாடி கார்டு மூலிமா பேசி பார்த்தி அப்படிங்கிறப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அவர் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த சீக்ரெட் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர்கிட்ட பேசி பார்க்கல, அவர் தான் டைரெக்டாக அரசருக்கே பேசுகிறவராச்சே, அவர்கிட்ட ஏதாவது பேசி பார்க்குறது கான்டாக்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறப்போ, அவர் எந்த ஆஃபீஸில் இருக்காரு என்ன எதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவராக தான் என்னை பார்க்கறதுக்காக ஆள்கிட்ட சொல்லி விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்ப்பேன், அதுவும் இந்த இடத்துக்கு வான்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும், மற்றபடி அவரை போய் எங்கே மீட் பண்ணுறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற சமயத்தில், என்ன நயனா இது ஏன் இப்படி இருக்கு, அடுத்தவங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நீ உன் பிரச்சனை இப்படி முட்டாள்தனமாக உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற சமயத்தில் நயனாக்கு அழுகழுகையாக வரும். எனக்கு வந்து ஸ்லேவாக போகிறதுல ஒன்றும் எனக்கு அசிங்கமோ வருத்தமோ கிடையாது, ஆனால் அப்படி நான் ஸ்லேவ் ஆகிட்டேன் அப்படின்னா என்னை இங்கே வச்சுக்க மாட்டாங்க, ஐலாண்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்களை, வார்டனை, குக்கிங் லேடியை, சாயை, டீச்சரை, பெண்ணை இவங்க யாரையும் நான் பார்க்க முடியாது, நான் அவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நயனா அழறப்போ ரொம்ப பாவமாக இருக்கும். நயனா அலறதை பார்க்குறப்போ தேவோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தயங்கி தான் ஷோல்டரை வந்து டச் பண்ணுவார் ஆறுதல் படுத்துறதுக்கு. அப்படியே நயனா தோளில் சாஞ்சிட்டு கதறி அழுவாங்க. தேவோனாலும் எதுவும் பண்ண முடியாமல் இருக்காரா, அது அவருக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் ட்ரையலுக்கு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. ட்ரையல் அப்படின்னா இவங்க பக்கம் நியாயத்தை சொல்கிறதுக்கு வாதாடுறதுக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாதுங்க. இவங்களெல்லாம் கட்டி போட்டு முட்டி போட்டு உட்கார வச்சுருந்துருப்பாங்க. ஏற்கனவே இந்த கேஸ் எல்லாத்தையும் விசாரிச்சவர் வந்து என்ன தீர்ப்போ அதை மட்டும்தான் படிப்பாங்க. அப்படி படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் தேவோன், இங்கே 2 பேர் வந்துட்டு சால்ட் பிஸ்னஸ் தான் பண்ணீங்க, நீங்கள் இல்லீகலாக எதுவும் பண்ணலை, ஆனால் ஒன்றை தவிர்த்து ஜெயிலிருந்து கைதிகள் வந்து உங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது போகவும் அந்த சீஃபுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கீங்க, அது லஞ்சம், அது தப்பு தான். அதுக்காக ஆளுக்கு 50 அடி கொடுக்கணும், அதை கட்டையால் அடிப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் 50 அடி அப்படிங்கிறப்போ ஐயோ அந்த 50 அடியை தாங்கி உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் அதை படிச்சுட்டு இருந்தவர் அப்படி இல்லை, அந்த 50 அடியை வாங்கிக்க முடியாது அப்படின்னா பெனால்ட்டி பே பண்ணிட்டு போயிடலாம் அப்படிம்பாங்க. ஸோ பிஸ்னஸ் மேனும் தேவோனும் தப்பிச்சிட்டாங்க. அடுத்தது சீஃபை வர வைக்கிறாங்க. சீஃபை வர வச்சுட்டு சீஃப் வந்து பண்ண தப்பெல்லாம் இது, நீங்கள் அந்த ஜெயில் கைதிகளே வந்து லேபர் அனுப்பிச்சிருக்கீங்க, அது வந்து தப்பு கிடையாது, அது லீகலாக தான் நடந்திருக்கு, ஆனால் அதுக்காக எக்ஸ்ட்ரா நீங்கள் கமிஷன் வாங்கியிருக்கீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமான தண்டனையாக இதுக்கப்புறமாக அந்த ஜெயிலுக்கு நீங்கள் சீஃபாக இருக்க முடியாது
உங்களை டீக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐயோ அது ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, இந்த தண்டனை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறப்போ பேசாமல் போங்க அப்படின்ட்டுருவாங்க. சீஃப் அப்படிங்கிற பதவி கிடைக்காம டீக்ரேட் பண்ணதே வந்து இந்த மனுஷாலாம் தாங்கிக்க முடியலையா. அப்போ தான் நான் என்ன சொல்லுவாங்க, சீஃப் வருத்தப்படாதீங்க, இது ஒன்றும் பெரிய தண்டனை கிடையாது, நீங்கள் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா எகைன் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா நயனா, நன்றிமா அப்படிம்பாங்க. அடுத்து கடைசியாக நயனா அந்த லேடி வார்டனை கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ண குற்றம் எது அப்படிங்கிறதெல்லாம் படிப்பாங்க. அந்த கமிஷனை வாங்கிக்கிட்டது தப்பு, சீஃப் வாங்கின கமிஷன் இந்த பொண்ணு தான் அக்கௌண்ட் பண்ணியிருக்கா, இந்த பொண்ணு தான் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணியிருக்கா, அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறப்ப அதுக்கெல்லாம் நயனா அமைதியாக தான் இருப்பா. ஏன்னா அது உண்மை தான். அந்த அக்கௌண்ட் எழுதி வச்சதுலாம் நயனா தான் அமைதியாக இருப்பா. அது மட்டும் இல்லாமல் சால்ட்டை வந்துட்டு மிலிட்ரிக்கு வந்து விற்கிறதுக்காக இந்த பொண்ணு கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள்லாம் திருடி இருக்கா அப்படிங்கிறப்போ ஐயோ சார் அதெல்லாம் போய் அதெல்லாம் நான் பண்ணதில்லை அப்படிங்கிறப்போ பேசாமல் இருப்போன்னே அது சீஃப் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற சமயத்தில் சீஃபை திரும்பி பார்த்தா சீஃப் என்ன மன்னிச்சிடணும் ஏன்னா அப்படிங்கிற மாதிரி கால குடிஞ்சுப்பாங்க. ஏன்னா அசால்ட்டா மிலிட்ரிக்கு வந்து சால்ட்டை வித்துற முடியுமா, இதுக்கு பின்னாடி அரசர் இருக்காரு, ஆனா அது இங்க யாருக்கு தெரியும். ஸோ மிலிட்ரிக்கு நீ சால்ட்டை வித்துருக்க அப்படின்னா அதுக்கு சீக்கிரட்டான கான்ஃபிடென்ஷியலான ஃபைல் எல்லாம் வந்துட்டு நீ எடுத்திருக்க, அதன் வகையில தான் மிலிட்ரிக்கு நீ சால்ட்டை வித்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நாடு கடத்துறோம், ஸ்லேவா நீ ஐலாண்டுக்கு போற அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே அதிர்ந்து போயிடுவாங்க. கான்ஸ்டபிள் எல்லாம் கூட என்னடா இது இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே ஷாக்கு தான். அங்க இருக்கிற ஜீல இருந்து தேவோண்டு இருந்து எல்லாரும் வாயை பொழந்துட்டு நிக்கிறாங்க. ஈவன் சீஃபுக்கே கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.